குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு யூனிக்காக இருக்கும். அதை வந்து அக்செப்டே பண்ணாம என்னை வந்து நீ இது மாதிரி இருந்தால்தான் நீ காலேஜ் விட்டு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி எனக்காக நிறைய மேனிபுலேட் பண்ணி என்னையவே காலேஜ் விட்டு போகிற அளவுக்கு வச்சுட்டாங்க அவங்க. டோட்டல் பாடி சேஞ்சிங் இருக்குல்ல, ஸோ இதோட ஒர்த்து எவ்வளோ இருக்கு? இப்போ வந்துட்டு ஒரு 13.5 lakhs வச்சுக்கலாம். 13.5 lakhs, 13.5 லட்சம். ஆமாம். ஸோ அதை அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறீங்களா நீங்கள்? குவாலிட்டி இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வரும். ஸ்கின் டிசீஸ்லேருந்து மேபி டெத் அது கூட நடக்க வாய்ப்பு. இப்போ அது பிளான் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இங்கே 2 வேம்பயர் டீத் வச்சுருந்தேன். ஆக்சுவலி ட்ரையல் பண்ணி அதை எடுத்துட்டோம். ஒரு சைடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடு எடுக்கணும். அதில் வந்து பிளாட்டினம் வித் டைமண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் 200%. யாராவது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி வந்தாங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது மூஞ்சை பார்த்துட்டாங்க, அவங்க யாராவது மூஞ்சை வந்து ஆக்வர்டாக பார்க்குறாங்க, இல்லை வந்து என் மூஞ்சை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்கன்னா எங்கள் அம்மா வந்து டக்குனு மூஞ்சை கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிடுவாங்க. இன்வெஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு போய் பண்ணிட்டுருவேன். ஓகே, கண்டிப்பாக. அப்படியே நெயிலையும் டாட்டோ பண்ண போகிறேன். அண்டர் த நெயில், அப்பர் த நெயில், அண்டர் த நெயில். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த விரலில் வந்து இந்த இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்த கட் பண்ணி ஹேண்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹேண்ட் ஸ்ப்ளிட்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் ரிமூவ் பண்ணுறது வந்து இந்த ஃபிங்கர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த 2 ஃபிங்கர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மொத்தம் 3 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கும். இந்த 2 ஃபிங்கர்ஸ் இருக்கு. ஏலியன் மாதிரி இந்த 4 விரல் மட்டும் இருக்கும். ஆமாம், அந்த 2 ஃபிங்கர்ஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் இந்த ஃபிங்கர் ரிமூவ் பண்ணியிருப்பாரு. அடுத்து இல்லை, அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், அது கொஞ்சம் டைம் இருக்கு. லிஸ்ட்டில் இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப எனக்கு தோணியிருக்கா, சார் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டு? இல்லை, அப்படி இல்லை. அப்போ கொஞ்சம் அழகாக இருந்தேன், இப்போ ரொம்ப அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக உங்களோட ரியல் நேம் வந்து ஹரிஹரன். ஓகே, அங்கேருந்து ஏலியன் ஈமோ அப்படின்னு எப்படி சேஞ்ச் ஆச்சு? ஏன் ஏலியன் பர்டிகுலரா? ஆக்சுவலி எனக்கு எலுமினாட்டிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதை விட முக்கியமாக ஹெலன் மஸ்க் ரொம்ப பிடிக்கும். ஹெலன் மஸ்க் வந்து சொல்லியிருப்பாரு ஏலியன், நான் ஒரு ஏலியன் அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. இப்போ லாஸ்ட்டாக கூட வந்து நான் எங்கேயா ப்ரூஃப் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் தான் சொல்லணும், நாங்களாம் ஏலியன்ஸ். நாங்கள் நிறையா ஏலியன்ஸ் இங்கே இருக்கோம். வேர்ல்டில் எர்த்தில் நிறையா பேர் இருக்கோம் ஏலியன்ஸாக. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு கைட்லைன் வச்சுருக்கோம். நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்க ஆசைப்படுறோம். இங்கே அரைச்ச மாவையெல்லாம் வேண்டாம், நாங்கள் கொஞ்சம் க்ரோ ஆகுறோம். அதனால எனக்கு ஏலியன்ற பேரை எனக்கு வச்சுக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டேன். ஸோ நானே ஏலியன், ஓகே நானே ஏலியன், நான் ஏலியன்னு மாற்றிக்கிட்டேன். ஏலியன் ஈமோ அப்படின்றதுக்கு மீனிங்? ஈமோன்றது வந்து ஒரு ஜேர்னல், மியூசிக். ஈமோன்றது ஒரு மியூசிக் ஜேர்னல். அது மாதிரி பிளாக் லவ்வர்ஸ், அவங்களுக்கு ஈமோன்றது வந்து பிளாக் அதிகமாக லவ் பண்ணுவாங்க, க்ரோ பண்ணுவாங்க, ஹேர் நிறையா க்ரோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான், அதனால தான் ஏலியன் ஈமோ. ஸோ ஏலியன் ஈமோ அட்டாச்மெண்ட். ஓகே. ஸோ காலேஜில் வந்து நீங்கள் டேட்டூ போட்டுட்டு தான் நீங்கள் காலேஜுக்கு போனீங்களா? ஆமாம். ஆக்சுவலி நான் இவ்வளோ மாறினதுக்கு இப்போ இவ்வளோ 5 yearsக்கு அப்புறம் நான் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி நான் இவ்வளோ பாடி ஷேப் பண்ணது காரணமே அந்த காலேஜை விட்டு வெளியே வந்தனால தான். எங்கள் காலேஜோட ஹெச்ஓடி ஆக்சுவலி அவங்களாம் வந்து MSW முடிச்சுட்டு சைக்காட்ரிக், அவங்க பெரிய சைக்காட்ரிக் எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கே வந்துட்டு ஒவ்வொரு யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும். அதை வந்து அக்செப்டே பண்ணாமல் என்னை வந்து நீ இது மாதிரி இருந்தால தான் நீ காலேஜ் விட்டு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி எனக்காக நிறையா மேனிபுலேட் பண்ணி என்னையவே காலேஜ் விட்டு போகிற அளவுக்கு வச்சுட்டாங்க அவங்க. நீ காலேஜ் விட்டு போனால் நீ தான் போன மாதிரி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு என்னை வந்து மேனிபுலேஷன் பண்ணாங்க. இந்த டேட்டூ போட்டேன். ஆமாம், டேட்டூ போட்டேன் நெக்கில். ஆமாம். ஆக்சுவலி அது கேர்ள்ஸ் காலேஜ். அங்கே MSW மட்டும்தான் வந்துட்டு பசங்க இருப்பாங்க. MSW அண்ட் அப்புறம் விஸ்காம், இது 2 தான் பசங்களுக்கு, மற்ற எதுவும் கிடையாது, பசங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நீ இப்படி இருந்தால் இப்படி இருக்கக்கூடாது, காலேஜ் வராத அப்படின்னு சொல்லி வெளியே வந்தேன். அப்போ அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து NGO ஸ்டார்ட் பண்ணுற ரொம்ப ஆசை. NGO ஸ்டார்ட் பண்ண முடியாது எனக்கு இப்போ, ஏன்னா MSW படிக்கல, எனக்கு NGO கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் நான் கண்டிப்பாக NGO ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த காலேஜில் படித்த பசங்களே வச்சு என்னோட NGO ஸ்டார்ட் பண்ணி அந்த காலேஜில் இருக்கவங்களுக்கு நான் இது தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எய்மில் இருக்கேன். NGO ஸ்டார்ட் பண்ணி அந்த மேம் முன்னாடி நான் பெரிய ஆளை காட்டணும். ஏன்னா இந்த டேட்டூவால் தான் வெளியே போன்னு சொன்னீங்க, இதே டேட்டூ நான் பெரிய ஆள் ஆகிட்டு இதே இந்த டேட்டூ வச்சு எங்கிட்ட நான் சம்பாதிக்கிற ஆசை வச்சு NGO ஸ்டார்ட் பண்ணி நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்கு அது மூஞ்சில் பெரிய பூசின மாதிரி தானே, அதுவே போதும் எனக்கு. அவங்க வந்து உங்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா?
அதான் சொன்ன முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும்ல. இப்போ எனக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு. எனக்கு அக்செப்ட் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் என்னை அக்செப்டே பண்ணல. என்னோட கேரக்டரை பார்க்காம என்னோட லுக்கை வச்சு நீங்க ஆமா நான் அவங்க என்னை விட பெரிய ஆள் தான், அவங்க என்னை விட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க தான். ஆனா நான் இப்பதான் கொஞ்சம் எனக்கு தெரியாது, வேர்ல்டு என்னன்னு தெரியாது, பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. கத்துக்கணும்னு நான் வந்திருக்கேன், எனக்கு பிடிச்சி நான் பண்ணிட்டேன், மாற்ற முடியாது. ஸோ சரி இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து வேற ஏதாவது சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். லைக் அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. என்னடா இவங்க சொல்லி நம்ம இப்படி பண்றதா? அப்போ என்னோட இண்டஸ்ட்ரியும் பெருசுதான், என்னோட இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் நிறைய பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வெளியே வந்துட்டு. மற்றவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. ஸோ அது எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேருக்கு பிடிச்ச டக்குனு ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்போ இமாச்சல் போயிட்டு வந்தோன்னா அப்போ வந்துட்டு பூட்டான் ஒரு ஏரியா, அங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி, அவங்க எல்லாம் தமிழ்காரங்க தான். என்னை பார்த்தோன்னே அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்குனாங்க, கட்டுங்க ப்ரோக்குனாங்க, இருடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே அவனோட தம்பிக்கு வந்து என்னை பார்த்தோன்னே அவன் பயப்படுறான், ஐயோ இன்னும் இப்படி இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம எதுவும் பண்றது இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், எனக்கு பிடிச்சவங்களும் ரொம்ப லைக் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து உங்களோட கனெக்ட் ஆகுறப்போ, ஸோ உங்கள்கிட்ட பேசும்போதோ நல்ல விதமாகவும் ஒன்று இருக்கும், ஒரு இன்னொன்று வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படியே ஓரமா வச்சிடலாம். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்னா எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு அவங்க 100 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 200 அவ்வளோ லவ்ஸ் கொடுப்பேன். அதனால எனக்கு அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கும்ல, அவங்க நினைச்சிருப்பாங்க லைஃப்ல ஒன்று பண்ணணும்னு, அது பண்ண முடியாம போயிருக்கும். மேபி அவங்களால ட்ரை பண்ணாம கூட இருப்பாங்க. நான் எனக்கு பிடிச்சதை பண்றேன், ட்ரை பண்றேன், பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவங்களுக்கு பொறாமை, ஐயோ இவன் மட்டும் இப்படி பண்றான், நம்மளால பண்ண முடியலன்ற பொறாமையில பேசுவாங்க. அவங்க என்ன பேசிட்டு போறாங்க. டோட்டல் பாடி சேஞ்சிங் இருக்குல்ல, ஸோ இதோட ஒர்த்து எவ்வளவா இருக்கு? இப்போ வந்துட்டு ஒரு 13.5 lakhs வச்சுக்கலாம். 13.5 lakhs, 13.5 லட்சம். ஆமா. ஸோ அதை அந்த அளவுக்கு ஏர்ன் பண்றீங்களா நீங்க? ஆக்சுவலி நாங்கள் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஷாப் ஓப்பன் பண்றதுக்கும் ஸ்பான்சர்ஸ் தேடிட்டு இருக்கோம். பெங்களூர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர், மதுரை, இந்த 4 இடத்துல ஷாப் பெருசா, ஐ மீன் ஜெர்மனியில் இருக்க மாதிரி ஸ்டுடியோஸ் ஓப்பன் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கோம். பிரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் பண்ணிவிட்டோம் எங்கள் கம்பெனியை. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நாங்கள் நிறைய லிங்க்டின் அப்புறம் வந்து பெரிய பெரிய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் பேசிட்டு இருக்கோம். கிடைச்சிட்டா கண்டிப்பாக நாங்கள் ஷாப் ஆல்ரெடி சென்னையில் ஒரு ஷாப் பார்த்து லொக்கேட் பண்ணி வச்சிருக்கோம். ஜூன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சீக்கிரமாவே, ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஷாப் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்திருக்கும்ல, ஸோ அந்த இடம் சொல்ல முடியுமா? அந்த இடம்னா வந்துட்டு நான் ஒரு ஷாப்ல வந்துட்டு எனக்குன்னு ஒரு கைடு இருக்காங்க, அவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் கைடு வந்து என்ன சொன்னார்னா, நீ ஷாப் வை, என்னோட ஷாப் நேம் வச்சு நீ வை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து குரு, என்னதான் குருவா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, கற்றுக் கொடுத்துட்டீங்க என் வழியில விட்டா நான் போயிடுவேன்ல. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இல்லை நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ என்கிட்ட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தார். அப்போ வந்து சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வெளியே வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காகவே வெளியே வந்தேன். இப்போது பிரச்சனை இல்லை. இப்போ அவர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, ஓகே ஹரி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை அவரால். அந்த இடத்துல எனக்கு சுச்சுவேஷன் அந்த இடத்துல மாறிச்சு. எனக்குன்னு தனியாக ஒரு நேம் வச்சு என்னோட ப்ரொஃபைல் வச்சு நான் ஓப்பன் பண்ணுன்றது அந்த இடத்துல வந்து. நீங்கள் இப்போ டேட்டூ போடுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஸ்கின்னை ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் பண்ணுவீங்களா? ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கிளைண்ட் வந்தாங்கன்னா எங்களுக்கு உடனே டேட்டூ பண்ணணும்னா வந்து டேட்டூ பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் பிளட், அவங்களோட பிளட் குரூப் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து 6 மந்த் டேட்டூ போடுறதுக்கு முன்னாடி ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்களா, அவங்களுக்கு பிபி சுகர் இருக்கா, வேற ஏதாவது பிளட் கண்டென்ட்ல பிளட் அவங்க டொனேட் பண்றாங்கன்னா 6 மந்த், அதுக்கப்புறம் டேட்டூ பண்ணதுக்கப்புறம் 6 மந்த் பிளட் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்தால் நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம். அப்படி இருந்தால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போம். ஓகே, எடுத்தோன்னு டேரெக்டாக வந்ததுக்கப்புறம் டேட்டூ பண்ணணும்னா முடியாது. கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு நாள் 2 நாள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்போம். இப்போ சமீபத்தில் இந்த டேட்டூ போட்டு இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு, பார்த்தீங்களா? கேள்விப்பட்டேன். அது எதனால வருது? நெக்ல டேட்டூ பண்ணி அந்த தொழில் தெரியாதவங்கள்ட்ட போய் ஒரு தொழில் பண்ணா நடக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு இல்லை பெரிய பெரிய கடையில் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல குவாலிட்டின்னு ஒன்று கிடைக்குது இல்லை. குவாலிட்டிக்காக தான் அங்கே போகிறோம். குவாலிட்டி இல்லைனா நம்ம ரோட்டுகளில் கூட எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வேணும்னா அந்த மாதிரி இடத்துக்கு போங்க. குவாலிட்டி இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வரும். ஸ்கின் டிசீஸ்லேருந்து மேபி டெத் அது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே அந்த இங்க்ல தான் ஆரம்பிக்கணும். இங்க்லன்னு சொல்ல முடியாது, ஆர்டிஸ்ட் கையில தான் இருக்கு. இங்க் வந்து இங்க்லயும் இருக்கு, ஆர்டிஸ்ட் இங்க்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இங்க்லயும் இருக்கு, ஆர்டிஸ்ட்லயும் இருக்கு. ரெண்டையும் பொறுத்து தான் டேட்டூ.
ஸோ அவங்ககிட்ட என்ன மாதிரி இருக்கும்? இப்போ ஆர்டிஸ்ட் பேஸ்ல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொல்றீங்களா? ஸோ அவங்களோட பண்றதுல இல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பேசிக் ஆர்டிஸ்ட்னா அவங்க யாருக்கிட்ட கிளாஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க எப்படி கிளாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களோட ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. எல்லா ஆர்டிஸ்டால எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. இப்போ என்னால் ஹைப்பர் ரியலிசம் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஹைப்பர் ரியலிசம் என்னால் பண்ண முடியாது. என்னால் ரியலிசம் பண்ண முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ட்ரெடிஷனல் பண்ண முடியும், ட்ரெடிஷனலில் பக்கா அடிச்சுக்க முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் ஒவ்வொரு யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் இப்போ எனக்கு ரியலிசம்லேயே ஹைப்பர் ரியலிசம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு போய் கேட்பேன். எனக்கு அதுக்குன்னு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட்க்கு நான் கொலாபரேட் பண்ணி நீ வா என் ஸ்டுடியோக்கு வா, நீ என் ஸ்டுடியோவில் இந்த ஒர்க்கை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு ஹைப்பர் ரியலிசம் ஸ்டார்டிங் ப்ரைஸே 40,000 50,000. ஸோ அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் ஒர்க் இருந்தால் தான் நீங்கள் அந்த அளவுக்கு ஒர்க் எடுக்க முடியும். அது மாதிரி ஸ்கின்னை பொறுத்து தான் டேட்டூ பண்ண முடியும். இப்போ டார்க் ஸ்கின்ல இருக்கவங்க எனக்கு ஹைப்பர் ரியலிசம் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம், தெரியாது. அது மாதிரி சின்ன சைஸ்ல ஹைப்பர் ரியலிசம் பண்ண முடியுமானா முடியாது. ஒவ்வொரு ஸ்கின் ஸ்ட்ரக்சரு, பாடி அனாட்டமி, அவங்களோட பிளட் குரூப்பு, நம்மளோட இங்கு அந்த இடத்துல ஒர்க் ஆகுமா, அந்த இங்க் நமக்கு ஏத்தாப்புல ஒர்க் ரிசல்ட் கொடுக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி ஸ்கின் வெதர் எல்லாமே நம்ம எப்படி சொல்றது, குழந்தை பிறந்ததை பார்த்துக்கிற மாதிரி தான் டாட்டூ. ஸோ இப்போ உங்களோட ஒவ்வொரு டாட்டூவோட ஹிஸ்ட்ரி எதுவும் சொல்ல முடியுமா? ஹிஸ்ட்ரி நான் கண்டிப்பாக சொல்லிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த டாட்டூ நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேங்காக் போயிருந்தேன். பேங்காக்ல அது ஒரு ஸ்டாஜரான ஸ்டோரி. அது நடந்தனால எனக்கு அந்த டைம்ல நான் என்ன ரிலீஸ் பண்ணேன் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக நான் டாட்டூ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ. என்னோட பேரு ஹரின்னு பேரு. ஆமா, என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ என்னோட நேம் தான். அதுக்கப்புறம் லைக் ஏலியன்ஸ், எலுமினாட்டி, அதுக்கப்புறம் மணி, பீஸ், அதுக்கப்புறம் ஸ்டார், ஜோக்கரோட மவுத், அதுக்கப்புறம் ஈமோ, லைக் அதுக்கப்புறம் பசில்ஸ், அப்படியே கன், அதுக்கப்புறம் என்னோட ராசி, அது மாதிரி போட்டே இருந்தேன். அவ்வளோதான் இப்போதைக்கு. அப்புறம் நெக்ல அவுல், செஸ்ல எலுமினாட்டி, இந்த மாதிரி 13.5 லட்ச ரூபா உங்களோட ஒர்த்து. ஸோ இப்போ நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணியும் நீங்கள் அதை ஏர்ன் பண்ணிட்டீங்களா உங்களோட ஷாப்பில்? ஏர்ன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் நான் இப்போ நான் விதை தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த 13 lakhsன்றது நான் எனக்கு ஒரு சும்மா ஒரு மாதம் ஒன் வீக் எனக்கு இன்கமாக கூட மாறும். அதனால எனக்கு அது பெரிய அமௌண்ட் தான். இப்போ ஆக்சுவலி எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் அதான், அவங்களுக்கு தெரியும். ஆனால் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது அப்படின்னும் போது இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியும், நார்மல் பீப்புளுக்கு தெரியாது. இன்வெஸ்டருக்கு தெரியும் போது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என் மேல் நம்பிக்கை இருக்குது, ஃபியூச்சர் எப்படி ஆகும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினச்சா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ இதுக்கான ஸ்பான்சர்ஸ்லாம் எப்படி நீங்கள் வாங்குறீங்க? நான் ஒர்க் பண்ணும்போது யாருனாலும் சரி, நான் ரொம்ப ஜெல்லி சீக்கிரமாக அட்டாச் ஆகிடுவேன் எல்லாத்துக்கூடையும். எனக்கு இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னா என்னோட அண்ணன் தான், டாக்டர். அவங்க அண்ணனா கூட பிறந்தவனே கிடையாது. நான் எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் அவங்க டென்டல் கேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரிடா அவங்க லைஃப் நீ தான் வாழணும் ஆசைப்படுற, சரி பண்ணு, ஆனால் ப்ராப்ளம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வராது பார்க்கலாம், 100% பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி சரி பண்ண சொல்லு, நம்ம இதனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹை ரிஸ்கில் தான் பண்ணேன். அந்த அண்ணன் பண்ண போகும்போது ஃப்ளைட் ஏறும்போது கூட, ஹரி சொல்கிறா இப்போ பண்ணிடுவியா, போறியா கன்ஃபார்மாக, நான் பண்ணிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அந்தளவு ஹோப் எனக்கு ஹோப் இருந்தது, அந்த ஹோப் இல்லை. பண்ணி கொடுத்தாரு, நான் பண்ணி கொடுத்துறேன். எனக்கு இன்னொரையும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே எனக்கு தெரியும். அவரால் தான் எல்லாமே. அவர் தான் எல்லாமே. உங்களோட டீத்தில் ஒரே ஒரு டீத் மட்டும் பிளாட்டினம்ல இருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன? ஆக்சுவலி நான் சொன்னல டென்டல் கேர் வச்சிருக்காருன்னு. அண்ணா தான் டென்டல் கேர் வச்சிருக்காரு. ஸோ நாங்கள் கோல்டு தான் சஜஸ்ட் பண்ணாருன்னா, கோல்டு வைலா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், இல்லை நான் கோல்டு நிறைய பேர் வச்சிருக்காங்க, வேற ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது டைமண்ட் வித் பிளாட்டினம் பண்ணலான்னு பிளான். ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு அந்த அளவு அமௌண்ட் இல்லை. ஸோ பிளாட்டினம் இப்போதைக்கு ட்ரை பண்ணு, நம்ம டைமண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது பிளான் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இங்கே 2 வேம்பயர் டீத் வச்சிருந்தேன். ஆக்சுவலி ட்ரையல் பண்ணி அதை எடுத்துட்டோம். ஒரு சைடு எடுத்து இன்னொரு சைடு எடுக்கணும். அதில் பிளாட்டினம் வித் டைமண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 200%. ஆக்சுவலி இல்லை ஒரே லைஃப் தான். நான் நாளைக்கு உயிரோட இருப்பேனா, நாளைக்கு இப்போ வெளியே போகும்போது உயிரோட இருப்பேனான்னு தெரியாது. ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாழ்ந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ நான் வந்தேன், அங்கே ஒருத்தர் இருந்தான் அப்படின்ற ஒரு நேம் இருக்கும்ல. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு கூட தமிழ்நாட்டில் யாருப்பா ஃபர்ஸ்ட் ஐபால் ரைட் பண்ணது, ஏலியன் ஈமோ, அந்த பையன் தான். அப்படின்னும் போது அது எனக்கு பெருமை தானே.
என் இண்டஸ்ட்ரியை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக ஒரு கைட்லைன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அது பெருமை. அது எனக்கு ஓகே, இது போதும், இது சாதிச்சிடாரி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபேமிலியோட ரியாக்ஷன்லாம் என்னவா இருக்கு? இல்லை, அம்மாவுக்கு இது பிடிக்கல, எப்பயுமே வரைக்கும் பிடிக்கல. எப்பயுமே எனக்கு அம்மாவுக்கு நான் என்னதான் பண்ணாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை கிடையாது. இப்போ நான் ஒன்றும் இல்லை, என்ஜிஓவே நான் வந்துட்டு என்னோட ஃபுல் டைம் ஒர்க்கை நான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருப்பாங்க. ஏன்னா அது நான் வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க், அது வந்து ஒயிட் கலர் ஜாபும். நான் இப்போ வந்து ஒயிட் கலர் ஜாப் பண்ணலையா, அதனால எங்கள் அம்மாவுக்கு வந்து அது, ஏன்னா என் அம்மா வந்து வில்லேஜ் ரொம்ப பேக்வேர்ட். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலே நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ அதனால எங்கள் அம்மாவுக்கு நான் அந்த மாதிரி வேலைக்கு போகணுன்றது தான் ஒரு பெரிய கோலே. இன்னொரே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. இன்னொரு இது மூஞ்ச சாப்பிட்டு ஏதாவது பண்ணும்போதோ, எங்கேயாவது போகும்போதோ, வெளியே வரும்போதோ என் ஃபேஸ் பார்த்தாங்கன்னா அவங்க டக்குன்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி வந்தாங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது என் மூஞ்சை பார்த்துட்டாங்க, அவங்க யாராவது என் மூஞ்சை வந்து ஆக்வர்டாக பார்க்குறாங்க, இல்லை வந்து என் மூஞ்சை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்கன்னா எங்கள் அம்மா வந்து டக்குன்னு மூஞ்சை கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிடுவாங்க. என்ன என் பையன் இப்படி அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த டைமில் என்னால் என்ன பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஃபீல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. என்ன வெளியே போக முடியாது, ஃபேமிலி வந்திருக்காங்க, அம்மாவட்டையும் எதுவும் பேச முடியாது. ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப இதாக இருக்கும். அது மட்டும் என்னால் தாங்கிக்க முடியாத. இப்போ உங்களோட உருவத்துல வந்து நான் இவ்வளவு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு ஏன் நீங்க டிசைட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டாதான் வந்து என்ன நம்புவாங்க அப்படின்னு வச்சிருக்கீங்களா? அப்படின்றது வந்து செகண்டரி தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒன்று நீ பண்ணதான் ஓ விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். நான் வந்து இதான் பண்ணணும், நீ இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கு உரிமை கிடையாது. எனக்கு பிடிச்சது நான் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து டாட்டு பண்ணணும் இல்லை எங்கன்னே மாதிரி ஆகணும்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். நான் வந்து லைக் ஹை கிளாஸ் பீப்புள், நானும் லோயர் மிடில் கிளாஸ் தான். நானும் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாலாம் என்ன 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துட்டாரு. எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட அண்ணன் தம்பி தான் ஹெல்ப் பண்ணாங்க, படிக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை அவங்களாம் இல்லைன்னா நான் இல்லை இந்த டைமில். ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். 10th படிக்கிற வரைக்குமே எனக்கு, நான் இப்போது வேர் பண்ணியிருக்கேன்னா நான் ஷூவே 7,000 எடுத்திருக்கேன். போகும்போது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போனேன், வரும்போது ஃப்ளைட்டில் வந்துட்டேன். ஸோ நான் செலவு பண்ணுறேன். நான் ஒரு நாளைக்கு மினிமமாக 4,000 to 5,000 செலவு பண்ணுறேன். அந்த அளவுக்கு நான் வந்தது காரணம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என் சுற்றி இருக்கிற சர்க்கிளை மாற்றினேன், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நான் மேலே வரணும்னு நினச்சேன்னா நான் மேலே வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி மேலே வரணும்னா நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் பிரெயினை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் சுற்றி இருக்கிற சர்க்கிளை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுங்கள், கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணுங்கள், இல்லாட்டி புதுசாக ஒரு கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நாங்களும் ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கேன், நான் கம்யூனிட்டி ஓனாக வச்சுருக்கேன். ஏலியன் கிளப்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம், ஏலியன் சொசைட்டி அண்ட் ஏலியன் கிளப் 2 வச்சுருக்கோம். எங்ககிட்ட இருக்கவங்கள நாங்களே பார்த்துக்குவோம். இப்போது நாளைக்கு அவங்க வீட்டில் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாம் போவோம். அதில் இப்போ உங்களுக்கு ஒரு லைக் அவங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன் இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒர்க்கு எல்லாமே எங்களுக்குள்ளே இருக்க ஆளை வச்சு நாங்கள் பண்ணி முடிச்சுக்குவோம். ஏன்னா எங்களுக்குள்ளே நாங்கள் கம்யூனிட்டி வச்சிருக்கோம், நாங்கள் பெரிய ஆளாக தான் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கலாம் பெரிய ஆளாக முடியும். ஏலியன் கம்யூனிட்டி, ஆமாம், ஏலியன் சொசைட்டி அண்ட் ஏலியன் கிளப் 2 வச்சிருக்கோம். அதுல வந்து வெறும் டாட்டூ ஆர்டிஸ்ட் மட்டும் தான்? இல்லை, அப்படிலாம் கிடையாது, யார் வேணா ஜாயின் பண்ணலாம். என்ன ஒர்க் தெரிஞ்சா சரி. நீங்கள் பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணுறீங்க, இல்லை நான் ஒர்க்குக்கு தான் போகிறேன், எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து 1,500 பீப்புள்ஸ் இருந்தாங்க. இப்போ அரௌண்ட் 3,000 ப்ளஸ் வந்துட்டாங்க. எனக்கு 500 மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு 1,500 மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ நாங்கள் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கோம், டே பை டே க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து அவதார் அதுதான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் இப்போ என்னவா இருக்குது? ஆக்சுவலி அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கொலாபரேஷன் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க கன்ஃபார்ம் இந்தியா வர முடியாது, அவங்க இந்தியா வரமாட்டாங்க. ஏன்னா அது இந்தியா அவங்க ரொம்ப இல்லை, அவங்களுக்கு ரொம்ப லாங். ஸோ வந்துட்டு அவங்க இந்தியா வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நான் அங்கே போகலான்ற பிளான் பேசிகிட்டு இருக்கோம், இன்வெஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்வெஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு போய் பண்ணிட்டுருவேன். ஓகே, கண்டிப்பாக. அப்படியே நெயிலையும் டாட்டூ பண்ண போகிறோம். அண்டர் த நெயில், அப்பர் த நெயில், அண்டர் த நெயில். அது எப்படி? அது ஆக்சுவலாக இப்போ நெயில் வளர வளர அந்த டாட்டூ அதிலே இருக்கும். நெயிலே டாட்டூ பண்ண போகிறது கிடையாது, நம்ம இல்லை நீங்கள் அண்டர் ஸ்கின்ல பண்ண போகிறோம். ஓ, நெயிலில் வந்து நெயில் பெட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த நெயில் பெட்டில் டாட்டூ பண்ண போகிறோம். அப்போ நெயில் எடுத்து தான் பண்ணணும்? நெயில் எடுத்தும் பண்ணலாம். எடுத்து பண்ணுறது ரொம்ப லாங் ப்ராசஸ். அது ரிட்டர்ன் அது க்ரோ ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் 6 months எடுத்துக்கும். ஓகே, பை ஆக்சிடென்ட்ல பண்ணுற மாதிரி அண்டர் த இந்த இடத்துல பண்ணுவாங்க. ஓ, அண்டர் த நெயில் பேட். அது எப்படி வெளியே தெரியும்? அது நீங்கள் என்ன கலர் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ நமக்கு ரோஸ் கலரில் இருக்கா, இப்போ நீங்கள் ரைட் பண்ணால் ரெட் கலரில் இருக்கா, இப்போ நான் வந்து ரெட் ஆட் பண்ணால் எனக்கு ஃபுல் ரெட்டாகவே தெரியும். நெயில் பாலிஷ் இருக்கும், அண்டர் நெயில் பாலிஷ் அப்படின்ற மாதிரி. இல்லை பிளாக் பண்ணோன்னா பிளாக் தெரியும், ஃபுல்லாக பிளாக் தெரியும். இப்போ வந்து அடுத்து வந்து அதான் இருக்குது. அதுவும் என்னோட ஷேப் சேஞ்ச் பண்ணுறதும் தான். ஷேப் சேஞ்ச். ஓகே,
இது ஏதாச்சும் எண்டு இருக்கா, இதோட முடிஞ்சிருச்சு ஏதாச்சும் இருக்கா? இல்ல ஆசைன்றது வந்து முடியறதுல இல்ல, எல்லாத்துக்குமே ஒன்று அச்சீவ் பண்றதா, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் நான் போயிட்டு தானே இருப்போம். ஸோ நான் போயிட்டே தான் இருப்பேன். எனக்கு என்ன தோணுதோ, என் என் லைஃப் எண்ட் வரைக்கும் என்னால் என்னெல்லாம் தோணுதோ, எனக்கு என்னென்ன பண்ணணும்னு இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுவேன். அப்ப இன்னும் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் ரொம்ப லாங் ப்ராசஸ் பிரதர். லைஃப் வந்து இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை, எனக்கு இன்னைக்கு நாளைக்கு நான் இருந்தாலும் என்னை மாதிரி இங்க பண்ணல அப்படின்ற அளவுக்கு நான் ஒரு வச்சிருக்கேன். ஸோ அந்த ரெக்கார்டை வந்து நான் யாரையும் பீக் பண்ண விடாம நான் கொண்டு போகணும். ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஃபிங்கர் வந்து கட் பண்ணிக்கணும் அப்படின்னு அடுத்த எய்மா தான் இருக்குன்னீங்க. ஃபிங்கரை கட் பண்ணிக்கணுன்ற ஸ்டேஜ் வந்து எதனால வந்தது? ஹேண்ட் ஸ்பிளிட்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஏலியனும் பண்ணியிருக்காரு, பிளாக் ஏலியன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த விரலில் வந்து இந்த இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்த கட் பண்ணி ஹேண்டை ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹேண்ட் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் ரிமூவ் பண்ணுறது வந்து இந்த ஃபிங்கர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த 2 ஃபிங்கர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மொத்தம் 3 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கும். இந்த 2 ஃபிங்கர்ஸ் இருக்கு. ஏலியன் மாதிரி இந்த 4 விரல் மட்டும் இருக்கு. ஆமா, அந்த 2 ஃபிங்கர்ஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் இந்த ஃபிங்கர் ரிமூவ் பண்ணியிருப்பாரு. அடுத்து இல்ல, அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், அது கொஞ்சம் டைம் இருக்கு. லிஸ்ட்ல இருக்கு, அதுவும் இருக்கு. அப்ப 4 விரல்ல விட இருக்கணும்ன்றது லிஸ்டா இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல பார்ப்போம் என்னன்னு. ஏன்னா அது ரொம்ப லாங் ப்ராசஸ் இல்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்னா நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணணும். அதுக்கு நான் சம்பாதிக்கணும், எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து உங்களோட பழைய போட்டோ. ஸோ இந்த போட்டோ பாக்குறப்ப எனக்கு தோணி இருக்கா, சார் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்? இல்ல அப்படி இல்ல, அப்ப கொஞ்சம் அழகா இருந்தேன், இப்ப ரொம்ப அழகா இருக்குன்னு. அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரிதான், வேற எதுவும் அப்படிலாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சது நான் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்கூடாது இல்லை, ஹேர் கட் பண்ணும்போது யோசிக்கலாம். பண்ணி முடிச்சிட்டோம், நமக்கு அவ்வளவுதான். அப்படியே க்ரோ போய்கிட்டே இருக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். உங்களோட கையில வந்து ஒரு ஸ்காரிஃபிகேஷன், அதை பத்தி சொல்ல முடியாது. வந்து ஆக்சுவலி ஸ்காரிஃபிகேஷன்ன்றது வந்துட்டு ட்ரைபல் கிட்ட இருந்து வந்தது. ட்ரைபல்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குறியீடுலாம் வச்சிருப்பாங்க கையில. ஸோ அதே மெத்தடில் நம்ம வந்து இப்போ அப்கமிங்கில் அனஸ்தீசியா இது லோக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் க்ளீன் அண்ட் ஹைஜீனாக பண்ணுறதுனால ஸ்காரிஃபிகேஷன் இது பண்ண முடியும். ஓகே, இது எப்படி ப்ராசஸ் சொல்ல முடியுமா? இது வந்து நார்மலாக வந்துட்டு ஸ்கின் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, நார்மலாக டாட்டூ பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அனஸ்தீசியா கொடுக்கணும், லோக்கல் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இதுக்குன்னு சர்ஜிக்கல் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க என்ன ஷேப் கேட்குறாங்க, என்ன சைஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது பிளேட்ஸ் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு, எபிடெர்மஸ் லேயர், ஸ்கின்ல 3 லேயர் இருக்கும். எபிடெர்மஸ், டெர்மல், ஹைப்போடெர்மஸ் இருக்கும். அதில் எபிடெர்மஸ் லேயர் எடுத்துட்டோம்னா கீழே டெர்மஸ் லேயர் மேலே வந்துடும். ஓகே, ஸோ அந்த டைம் அது வந்து அப்படியே தழும்பா. ஆமாம், தழும்பா மாறிடும். ஓகே, இது வந்து லைஃப் லாங் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து கலரிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தாராளமாக கலர் பண்ண முடியும். நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா கலரில் இருக்கும், ஸ்கின் மேட்ல வேணால் ஸ்கின் மேட்லேயே இருக்கும். புதுசா ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் என்னவா இருக்கு? ஆக்சுவலி நான் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கல, ரிசர்ச் தான். எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, பழைய காலத்துலையும் பண்ணியிருக்காங்க, இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்மளோட கல்ச்சர் தான் நிறையா அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து திரும்பி நம்ம பண்ணிக்கலாமே, எதுக்கு அவனே பண்ணிட்டு இருப்பான், நம்மளுக்கும் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறது. ஓகே, அவ்வளோதான். ஸோ வந்து இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.